ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். எனக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1 எக்ஸாம் ஏப்ரல் மிட் இல்லைனா மே ஃபர்ஸ்ட் வீக்ல நாம எதிர்பார்க்கலாம். இப்போ கிராஜுவேட்டுக்கான சிபிடி 1 எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. வரக்கூடிய 27ஆம் தேதி இன்னொரு 4 நாள்ல கிராஜுவேட்டோட சிபிடி 1 எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். கிராஜுவேட்டோட சிபிடி 1 கம்ப்ளீட் ஆன கையோட உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எப்படி பார்த்தாலுமே கரெக்டா 30 டேஸ் வந்து டைம் இருக்கு. ஸோ இந்த 30 டேஸ்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரிவிஷன் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்டிபிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ்ல 30 கொஸ்டின் கேட்பாங்க, ரீசனிங்ல 30 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓவராலா 60 கொஸ்டின் வந்துரும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல. லாஸ்ட் மினிட்ல நான் என்டிபிசிக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ரிவிஷன் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 399. இதுல என்டிபிசில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். என்டிபிசியோட பேட்டர்ன் எப்படி இருக்குமோ, இப்ப லேட்டஸ்டா கிராஜுவேட்ல என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதே பேட்டர்ன்ல உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட்டுக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓவராலா இதுல 150 வீடியோஸ் வந்து கொடுத்திருப்போம். 150 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஒரு நாளைக்கு நீங்க கரெக்டா 5 கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா 30 டேஸ்ல இந்த ரிவிஷன் கிளாஸஸ் வந்து முடிச்சிடலாம். சோ இதை முடிச்சிட்டு அடுத்து நீங்க டெஸ்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல உங்களால ஒரு 55க்கு மேலேயே ஸ்கோர் பண்ண முடியும். சோ லாஸ்ட் மினிட்ல நான் ரிவிஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 799. இப்ப ரீசெண்டா என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் நான் ரிவிஷன் பண்ணணும் மேம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 199 சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 199க்கான ஃபீஸோட இந்த ஆஃபரை வந்து இன்னையோட நாம வந்து க்ளோஸ் பண்ண போறோம். இனி கரண்ட் அஃபேருக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 799 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டியில மட்டும்தான் நீங்க வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ கரண்ட் அஃபேருக்கு 199 பே பண்ணி ஜாயின் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இன்னையோட நாம க்ளோஸ் பண்ண போறோம். ஏன்னா இது ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணதுனாலதான் கரண்ட் அஃபேருக்கு 199 ஃபீஸ் வச்சு உங்களுக்கு வந்து கிராஜுவேட்டுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னையோட இது வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ லாஸ்ட் மினிட்ல என்டிபிசிக்கு ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி ரிவிஷன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிவிஷன் பேட்சுக்கான அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய 150 வீடியோஸையும் பாக்குறதுக்கு உங்களுக்கு பிளானும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். பெர் டேக்கு நீங்க வந்து 5 கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த 150 கிளாஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. அதே மாதிரி என்டிபிசிக்கு லாஸ்ட் மினிட்ல நான் கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த 199 ஆஃபர் வந்து இன்னையோட நாம வந்து க்ளோஸ் பண்றோம். நீங்க மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா என்டிபிசி சிஏக்கான அக்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதுல லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான டெஸ்ட்டையும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கரண்ட் அஃபேர் ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதே மாதிரி இந்த 150 கிளாஸஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்து முடிஞ்ச என்டிபிசி எக்ஸாம்ல ரீசெண்டா ரயில்வேல என்ன பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதே மாதிரியான பேட்டர்ன்ல தான் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருப்போம். அதே மாதிரி இந்த 2026 இந்த வருஷத்துல ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்ல இருந்து என்னென்ன எக்ஸாமுக்கெல்லாம் நியூவா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க, அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன்ல இருந்து மினிமம் 18 வயசுல இருந்து யாரெல்லாம் என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதலாங்கிறத எஸ்டர்டே வீடியோல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நான் இப்பதான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன், நான் இப்பதான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் மேம், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியல, எனக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும், நான் வந்திருக்க குரூப் டி எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிருக்கேன், இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸும் நான் வந்து எழுத போறேன், எனக்கு டெய்லி பேசிஸ்ல கிளாஸஸ் வேணும், அதுக்கான கரெக்டான பிளான் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 199 லைஃப் டைம் வேலிடிட்டி. அதே மாதிரி என்டிபிசிக்கு டெஸ்ட் எடுக்கணும், குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 499. ஓகேவா. சோ இப்போ என்டிபிசிக்கு 30 டேஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ரிவிஷன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ரிவிஷன் பேட்ச் வந்து கொண்டு வந்திருக்கோம். சோ எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கரெக்டா பிளான் பண்ணி படிங்க. உங்க கையில மொபைல் போன் இருக்கு, கரெக்டா ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, என்னென்ன சொல்றோமோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு, அத கரெக்ட்டா ரிவிஷன் பண்ணிட்டு, அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு, ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து, அந்த டெஸ்ட்ட அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்ட்டா ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். ஃபுல் டெஸ்ட்ட அனலைஸ் பண்ணணும். எவ்ளோ மார்க் வருதுன்னு பார்க்கணும். அடுத்து அந்த டாபிக் எல்லாத்தையும் அகைன் என்ன பண்ணணும்? இம்ப்ரூவ் பண்ணணும். ஏதாவது ஒரு டாபிக்ல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, 50 மார்க் வருது அப்படின்னா, அடுத்த டெஸ்ட்ல அத 55ஆ மாத்தணும். அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல அத 60ஆ மாத்தணும். எங்க லேக்கா இருக்கீங்கங்கிறத பாருங்க. மேத்ஸா, ரீசனிங்கா, கரண்ட் அஃபேரா, ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரியா, பாலிட்டியா, ஜியோகிராஃபியா எங்க வீக்கா இருக்கீங்களோ, அது எல்லாத்தையும் பார்த்து ஒன் பை ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு டாப்பராவே நீங்க வந்து செலக்ட் ஆகிரலாம். சோ எல்லாராலயுமே டாப்பர் ஆக முடியும். சோ படிச்சோம் அப்படின்னா டாப்பர் ஆகலாம். படிக்காம நம்மளும் சரி எல்லாரும் அப்ளை பண்ணியிருக்காங்க, நாமளும் அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சோ ஒவ்வொரு டைமும் நம்ம ஒரு அட்டெம்ப்ட்ட தான் குடுத்துட்டு இருக்க முடியும். சோ ஒரு டைம் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம்ல எனக்கு ஒரு போஸ்டிங் வேணும். அதுக்கு நான் வெறித்தனமா படிக்கணுங்கிற மாரி படிக்க ஆரம்பிங்க. எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்றதுக்கு இப்ப ரிவிஷன் பேட்சும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஓகேவா? வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிக்கிறாங்க. எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கிறாங்க. பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் பத்தின இன்ஃபர்மேஷன அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்டிபிசிக்கு கடைசி நிமிஷத்துல ரிவிஷன் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ரிவிஷன் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுங்க. படிங்க, டெஸ்ட் எடுங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.